வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. இன்னைக்கு நம்ம 2019ல் கேட்ட கேள்வியை பார்க்கலாம். இதில் மொத்தமாக 25 கொஷின்ஸ் இருக்கும் ஒவ்வொரு பார்ட்லேயும், ஒவ்வொரு இதுலேயும். அதில் நம்ம பார்ட் 1ல் 12 இல்லாட்டி 13 கொஷின் பார்ப்போம். ரிமைனிங் கொஷினை பார்ட் 2ல் பார்க்கலாம். ஓகேவா? பின்வரும் எண் தொடரில் கேள்வி குறிப்பிட்ட இடத்தில் வர வேண்டிய எண் யாது? இந்த இடத்துல வர வேண்டிய நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதை பாருங்க. 2 2s are 4, 4 + 2 6. அதே மாதிரி 6 2s are 12, 12 + 2 14. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு +2 போட்டிருக்காங்க. ஓகேவா? 2 2 4, 4 + 2 6. அதே மாதிரி தான் 6 2 12, 12 + 2 14. இப்போ அதே மாதிரி இப்போ 30 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 30 × 2 + 2 = 30 × 2 மல்டிப்ளைனா 60 + 2 62. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். பின் வருவனவற்றுள் எக்ஸின் மதிப்பு என்ன? இந்த மாதிரி ப்ரொபோர்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், லாஸ்ட் நம்பரையும் ஃபர்ஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறதும் இந்த நடுவில் இருக்க ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறதும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது நடுவில் இருக்கிறது என்னது? x² = இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 2 4, 7 3 6, 64 வருமா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 8. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஒரு 5 ரூபாய் நாணயமும் 10 ரூபாய் நாணயமும் ஒன்றை ஒன்று தொடுகிறார் போல் வைக்கப்பட்டுள்ளன. இப்படி வச்சிருக்காங்க. 5 ரூபாய் நாணயம், 10 ரூபாய் நாணயம். ஓகேவா? இப்படி வச்சிருக்காங்க. அவற்றின் பரப்புகளின் கூடுதல் 117 பை. ஓகேவா? எனவும் அவற்றின் மையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் 15 மில்லிமீட்டர் எனவும் இருப்பின் அவ்விரு நாணயங்களின் ஆரங்கள் முறையே. ரேடியஸ் கேட்குறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அவற்றின் மையங்களுக்கு இடைப்பட்ட தூரம். இப்போ இதோட மையம் இது, இதோட மையம் இது, சென்டர். இப்போ இதுக்கு இடைப்பட்ட தூரம் என்ன சொல்லியிருக்காங்க? 15 மில்லிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது ரெண்டு ரேடியஸை கூட்டியிருக்கிறது தானே 15. அப்போ இது எந்த ஆப்ஷனில் வருதோ நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ இது 15 வர மாதிரி எந்த ஆப்ஷனில் வருது பாருங்கள்? ஆப்ஷன் ஏல தான் வரும். ஏன்னா இது 12 வரும், இது 21 வரும், இது 12 தான் வரும். அப்போ 15 வர்றது எது? ஆப்ஷன் ஏ தான் 15. இல்லை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு சர்க்கிளோட ஃபார்முலாக்கு என்ன? πr² ப்ளஸ் இன்னொன்று என்னது? பை, இன்னொரு ரேடியஸை டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கிறதுக்காண்டி r² = அதோட கூடுதல் தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 117 பைன்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ இதுலேருந்து பையை காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? r² + r² = 117 பைன்னு கிடைக்கும். இப்போ இந்த பையும் கேன்சல் ஆகிடும். இப்போ நீங்கள் போட்டிருக்க ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு இந்த ஆருக்கு பதிலாக 6ஐயும் இந்த ஆருக்கு பதிலாக 9ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அப்போ 6ங்கிறது 30, r²ங்கிறது 6 6 36, 36. இதுக்கப்புறம் இந்த r² பண்ணால் 9² என்னது? 81. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 117 தானே வருது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் இதுலேருந்தே டிசைட் பண்ணிடலாம். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க? இதுதான் இதோட ரேடியஸ், இதுதான் இதோட ரேடியஸ். இது ரெண்டு ரேடியஸையும் கூட்டினா 15ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எந்த ஆப்ஷனில் அந்த ரேடியஸ் வருதுங்கிறத பார்த்தாலே நீங்கள் ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து, ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் விகிதங்கள் 4:3, 5:4:3 எனில் கோண அளவுகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 3த்தையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும்? முக்கோணங்கிறதுனால 5x + 4x + 3x, இது 3த்தையும் கூட்டினா எவ்வளோ கிடைக்கும்? 180 டிகிரி. ஓகேவா? இப்போ இதை கூட்டுங்க, எவ்வளோ கிடைக்கும்? 9 9 + 3 12x = 180. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 12 6ஆல் பண்ணிங்கன்னா 2 6 12, இது பண்ணிங்கன்னா 30 கிடைக்கும். இப்போ திருப்பி இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 15 வரும். ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ 15ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துலலாம் 15ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆங்கிள் கிடைச்சிடும். இப்போ 5 × 15 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 75. அடுத்து என்ன நம்பர் இருக்குது? 4 × x போட்டிருக்கோமா? எக்ஸோட வேல்யூ என்ன? 15. இதை பண்ணிங்கன்னா என்ன இருக்கும்? 60. அடுத்து என்னது? 3 × 15.
இதை போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 45. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஒரு சதுரத்தின் மூலை விட்டம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சுற்றளவுங்கிறது பெரிமீட்டர். ஓகேவா? அப்போ மூலை விட்டம்ங்கிறது டயக்னல். அதுக்கு ஃபார்முலா என்ன? டயக்னலுக்கும் டயக்னலை எதோட ரிலேட் பண்ணலாம்னா ஏரியாவோட ரிலேட் பண்ணலாம். √2a. இது வந்து ஏரியா. ஓகேவா? இப்போ இதை ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும்? d² = 2aன்னு கிடைச்சிருமா? இப்போ d எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20. 20யை ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 400 வருமா? 400 × 2a. அப்போ ஏயோட வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு? இந்த டிவைடில் போயிடும். ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இந்த சைடு போனால் டிவைட் பண்ணோம். அப்போ a = 200ன்னு கிடைச்சிருமா? இப்போ இந்த 200லேருந்து, ஏன்னா நம்மளுக்கு சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? p = 4a. ஓகேவா? சதுரங்கிறது ஸ்கொயர். அப்போ 4 சைடு இருக்கா? அப்போ 4a. அப்போ நம்மளுக்கு a தேவை, சைடு தேவை. இப்போ சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு a வச்சு கண்டுபிடிக்கலாமா? இப்போ சதுரத்துக்கான ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? a². ஓகேவா? அதாவது ஏரியாங்கிறது பரப்பளவு. அதோட ஃபார்முலா என்னன்னா a². நம்மளுக்கு ஆல்ரெடி ஏரியா தெரியும், 200 a². இப்போ இதுலேருந்து ஏயோட வேல்யூ என்ன? இப்போ 200க்கு எக்ஸாக்ட் ஸ்கொயர் கிடையாது. அதனால இதை எப்படி எழுதிக்கலாம்? √100 × 2ன்னு எழுதிக்கலாமா? இப்போ 100ங்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆகும்? 10 × 10 100. அப்போ ரூட்டுக்கு வெளில 10 எடுத்துருங்க, 2. ஓகேவா? இது வந்து இப்போ ஏயோடது கிடைச்சாச்சு. அடுத்து 4aல சப்ஸ்டியூட் பண்ணுமா? இப்போ 4 × 10 எவ்வளோ? 40 √2. ஓகேவா? இந்த ஏக்கு பதிலாக 10 √2 சப்ஸ்டியூட் பண்ணோம். 4 × 10 40. இந்த √2 அப்படி எழுதிக்கிறோம். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து, ஒருவர் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து செல்கிறார். ஒவ்வொரு கிலோமீட்டரை கடந்த பின் 5 நிமிடங்கள் ஓய்வு எடுக்கிறார் எனில் அவர் 5 கிலோமீட்டர் தூரத்தை எவ்வளவு நேரத்தில் கடப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 5 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ 5 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கான நேரம், டைம் = என்ன? நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஓகேவா? டிஸ்டன்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு? அவர் எத்தனை கிலோமீட்டர் கிடக்கணும்? 5 கிலோமீட்டர் கிடக்கணும். அதுதான் நம்மளுக்கு டிஸ்டன்ஸு. அப்போ 5 டிவைடட் பை ஸ்பீடு என்ன? 10 கிலோமீட்டர். ஆனால் இங்கே வந்து ஒரு மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 10 கிலோமீட்டர் பெர் ஹாரில் இருக்குது. ஓகேவா? மணிக்கு 10 கிலோமீட்டர்னு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஆன்சர்லாம் பார்த்துங்க நிமிடம், அதாவது மினிட்ஸில் இருக்குது. இப்போ இதை மினிட்ஸை மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? 10 டிவைடட் பை 1/60 போடணும். இப்போ இந்த 1/60 இங்கே மேலே வந்துச்சுன்னா எப்படி ஆகும்? 10 × 10 வந்து 16 வந்துருமா? அப்போ 10 × 60 போடுங்க. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2. அப்போ சாரி, இப்போ இது வந்து 1 hour = நம்மளுக்கு என்ன தெரியும்? 60 minute. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு மினிட்ஸ் தான் வேணும். அப்போ வந்து என்ன ஆகும்? 1/60 ஹார்னு கிடைக்குமா? இப்போ இந்த 10 வந்து 60ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ணும்பொழுது என்ன ஆகும்? இந்த 60 மேலே போயிடும். ஓகேவா? × 60. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 30. அப்போ இதுக்கு வந்து 30 minutes ஆகுது. ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நேரத்துக்கான ஃபார்முலா என்ன? t = distance divided by speed. ஓகேவா? டிஸ்டன்ஸ் வந்து 5 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க, அது போட்டாச்சு. டிவைடட் பை ஸ்பீடு, இங்கே எல்லாமே வந்து நிமிடங்களில் இருக்குது. அதனால இது வந்து மணிக்கு கொடுத்துருக்காங்க. அதனால அதை வந்து கன்வெர்ட் பண்ணும் பொழுது 60ஆல் டிவைட் பண்ணும். அப்போ 10 டிவைடட் பை 60ங்கிறது இந்த 60 மேலே போயிடுமா? அவ்வளோதான். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 60 minutes கிடைக்குதுன்னு, 30 minutes கிடைக்குது. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு கிலோமீட்டர் கடந்ததுக்கு அப்புறமா 5 நிமிடங்கள் அவர் ரெஸ்ட் எடுக்கிறார். இப்போ இங்கே பாருங்க, இப்போ இது 1 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து இது 1 கிலோமீட்டர், இங்கே ஒரு ரெஸ்ட், இங்கே ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுக்கிறார். இங்கேருந்து இங்கே கிடக்கும் பொழுது இங்கே ஒரு 5 minutes, இங்கே ஒரு 5 minutes. இப்போ எத்தனை கிலோமீட்டர் கடந்திருக்கோம்? 1 2 3 4 5. ஓகேவா? இங்கேருந்து 1 2 3 4 5 இது வரைக்கும் தான், இது கிடையாது.
அப்போது 5வது கிலோமீட்டர் நம்ம இது வரைக்கும் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ எத்தனை தடவை எடுத்திருக்காரு? 4 தடவை வந்து 5 மினிட்ஸாக எடுத்திருக்காரு. அப்போ 4 × 5 என்ன? 20 மினிட்ஸ். ரெஸ்ட் எடுத்தது ஒரு 20 மினிட்ஸு. அப்புறம் நடந்து போனது ஒரு 30 மினிட்ஸு. அப்போ மொத்தமாக அவர் வந்து 5 கிலோமீட்டருக்கு எவ்வளோ நேரத்தில் வந்து போயிருப்பார் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ 30 + 20 = 50 மினிட்ஸ். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, அதை வச்சு டைம் கண்டுபிடிச்சிக்குங்க. அது நடந்ததுக்கான டைமு. அதுக்கடுத்து ரெஸ்ட்டு சொல்லியிருக்காங்களா, அதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து 4 தடவை ரெஸ்ட் எடுத்திருப்பார். அப்போ 4 × 5 20 மினிட்ஸ் மொத்தமாக ரெஸ்ட் எடுத்திருக்காரு. அப்போ நடந்து போகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸு, ரெஸ்ட் எடுத்துறதுக்கு ஒரு 20 மினிட்ஸு, அப்போ மொத்தமாக 50 மினிட்ஸ். ஓகேவா? 2 பகடைகள் வீசப்படும் போது 2 பகடைகளின் ஒரே எண் விட நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. 2 பகடைகள்னா 1 1, 2 2, 3 3, 4 4, 5 5, 6 6. மொத்தமாக எத்தனை பாசிபிலிட்டிஸ் வருது? 6 பாசிபிலிட்டிஸ். டிவைடட் பை டோட்டலாக ஃபஸ்ட்டு டைஸுக்கு ஒரு 6 சான்ஸ் இருக்குது, ரெண்டாவது டைஸுக்கு ஒரு 6 சான்ஸ். இப்போ இந்த 6 இந்த 6 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1/6. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போது இந்த 2 நம்பருக்கும் எல்சிஎம் கேட்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா, இந்த 2 மேலே இருக்குல்ல, மேலே இருக்க நம்பரை நியூமரேட்டர்னு சொல்லுவோம், கீழே இருக்க நம்பர் நம்ம என்ன சொல்லுவோம்? டினாமினேட்டர்னு சொல்லுவோம். அப்போ எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை ஹெச்சிசிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். ஓகேவா? இப்போ இது 2க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன தான் கிடைக்கும்? 2 5. 5 போடுவோம், 2 1, அடுத்து அகைன் 2 போடுவோம், 1 1 கிடைக்கும். அப்போ 5 × 2 10. அடுத்து இப்போ இது ரெண்டுக்கும் ஹெச்சிசிஎஃப் எடுக்கணும். 3 9. இதுக்கு ஹெச்சிசிஎஃப் என்ன கிடைக்கும்? 3 போட்டோன்னா 1 3. இது காமனாக ஃபேக்டர் கிடையாது. அப்போ இந்த இது மட்டும்தான் ஹெச்சிசிஎஃப் 3. ஓகேவா? 10/3. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஒரே 6 அளவு கொண்ட முழு கோளத்தின் புறப்பரப்பிற்கும் அரை கோளத்தின் மொத்த புறப்பரப்பிற்கும் உள்ள விகிதம். முழு கோளத்தின் புறப்பரப்பிற்கும்னா ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னன்னா 4πr² டிவைடட் பை அரை கோளத்தின் புறப்பரப்பிற்குங்கிறது வந்து ஹாஃப் அந்த ஸ்பியர் இருக்குல்ல, அதுக்குள்ள புறப்பரப்பு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னன்னா 3πr². அப்போ பை கேன்சல் ஆகும், r² கேன்சல் ஆகிடும். ஆன்சர் என்ன? 4/3. இதை எப்படி நம்ம ரைட் பண்ணலாம்? 4:3ன்னு நம்ம எழுதலாம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டு இதில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதை உள்ள எல்சிஎம் எடுங்க. √144 + 25 divided by 144 is equal to, இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12 + x divided by 12 வரும். ஓகேவா? அடுத்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? √169 divided by 144. இங்கே 12 + x divided by 12ன்னு இருக்கா? இப்போ இதுக்கு ரூட் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும்? 169ங்கிறது எதோட ஸ்கொயரு? 13². அப்போ 13 divided by 144க்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 12² 144. அப்போ வந்து 12 கிடைக்கும். 12x divided by 12 கிடைக்கும். இந்த 12 இந்த 12 கேன்சல் ஆகிடும். அப்போ x = 13. இங்கே ப்ளஸில் இருக்க 12 இந்த சைடு போனால் -12 = 1. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 1. ஓகேவா? அடுத்து 20 ஆட்கள் 6 நாட்களில் 112 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால் 25 ஆட்கள் 3 நாட்களில் எவ்வளவு நீளமுள்ள சுவரை கட்டி முடிப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலானா M1 D1, இது வந்து எவ்வளோ செஞ்சுருக்காங்கங்கிறது W2 போட்டுக்கணும் நம்ம இங்கே. அடுத்து M2 D2 W1. ஓகேவா? இப்போ M1 என்ன? 20 × D1ங்கிறது 6 4 × இது நம்மளுக்கு தெரியாது, W2 அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து 25 × 3 ×
112. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. இது வந்து 4 5 20, 5 5 25, 1 3 3, ஈர் 3 6. இப்போ இதில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 1 4, 11ல் எத்தனை நாள் இருக்குது? ஈர் நாங்க 8, மிச்சம் 3, 8 நாங்க 32. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து 14 கிடைக்கும். அப்படி W2ஓட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? 14 5 எவ்வளவு? 70. ஓகேவா? 70 மீட்டர். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை வந்து ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.